ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அஸ்வின் பாபு. 13ஆம் தேதி மார்ச் மாதம் 13ஆம் தேதி நம்ம இந்தியன் என்ஐஏ 7 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியாவில். எதனால் அரெஸ்ட் பண்ணாங்க? இந்த 7 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸே கிடையாது. 7 பேருமே வந்து டூரிஸ்ட் விசாவில் வந்த ஒரு ஃபாரினர்ஸ். ஓகேங்களா? இவங்கள ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க, எதனால் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இது ரொம்பவே முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எதனால்னா, இப்போ யோசிச்சு பாருங்க, பாகிஸ்தானில் பலுச்சிஸ்தான் ஒரு பகுதி இருக்குது. அவங்க வந்து பாகிஸ்தானுடைய கவர்மெண்ட்டை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்காங்க. சில கிளர்ச்சிகளை உருவாக்கி போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நம்மளுடைய இந்தியாலையும் நார்த் ஈஸ்ட் கிரியேட் ஆகிறதுக்கு பல வாய்ப்புகள் இருந்திருக்கு. அதுக்கும் இவங்களை அரெஸ்ட் பண்ணதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ரெகுலர் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். இன்னைக்கான வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். ஃபர்ஸ்ட் திங் என்ன நடந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். ஃபாரின்ல இருந்து 7 பேர் வந்திருக்காங்க. ஓகேங்களா? இவங்க வந்தது டூரிஸ்ட் விசாவில் வந்திருக்காங்க. டூரிஸ்ட் விசாவில் வந்துட்டு இங்கே நார்த் ஈஸ்ட்டில் ஸ்டே பண்ணியிருந்திருக்காங்க. சில இடங்களை வந்து அவங்க வந்து சுற்றி பார்த்துருக்காங்க. நார்த் ஈஸ்ட்டில் இருந்துட்டு சுற்றி பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மிசோரம், மியான்மர் இல்லீகலாக ட்ராவல் பண்ணி போயிருக்காங்க. ஓகேங்களா? இல்லீகலாக ட்ராவல் பண்ணி போனது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க ப்ராப்ளம்ஸை இவங்க நிறையவே ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்க பிரச்சனைகள், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அங்கே எப்போவுமே ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே மனஸ்தாபங்கள் இருக்க தான் செய்யும். அங்கே இருக்க மக்களுக்கு, அங்கே இருக்க லோக்கல் கவர்மெண்ட்டை வச்சோ, அங்கே இருக்க ஆளுங்கட்சி வச்சோ, அங்கே இருக்க ஏதோ ஒரு ப்ராப்ளம் எல்லா மக்களுக்குமே இருக்க தான் செய்யும். நம்ம ஒருத்தவங்க வீட்டில் எடுத்துக்கிட்டாலே ஒரு பிரச்சனை இன்னொருத்தவங்களை பற்றி கண்டிப்பாக இருக்கும். அது மாதிரி இந்தியாவில் சில மக்கள் நார்த் ஈஸ்ட்டில் ஆல்ரெடி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த 7 பேரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மக்கள்கிட்ட போய் பேசி கிளர்ச்சியை உண்டு பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா, நார்மலாக வந்து இவர் வந்து இவங்க 7 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே இருக்க மக்களை வந்து பேசி மைண்டை வந்து சேஞ்ச் பண்ணி அவங்கள மைண்டை வந்து மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க. மேனிப்புலேட் பண்ணி இந்த போராடணும், மக்களை வந்து போராட்டத்துக்கு இழுத்துட்டு கொண்டு போகிற மாதிரி. யோசிச்சு பாருங்கள், வெளிநாட்டிலேருந்து வந்த ஒருத்தர் டூரிஸ்ட் விசாவில் வந்து இங்கே இருக்க மக்களுடைய கோரிக்கை பிரச்சனைகள்லாம் கேட்டு அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணி பண உதவிகள் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் தாண்டி முக்கியமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து இல்லீகலான வந்து ட்ரோன்ஸை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும், இது எல்லாமே வந்து விவசாயில யூஸ் பண்ணுற ட்ரோன்ஸை வந்து எப்படி வந்து வெப்பன்ஸை யூஸ் பண்ணுற ட்ரோன்ஸாக எப்படி மாற்றணும்னு சொல்லிட்டு டெக்னிக்ஸ் எல்லாமே, ட்ரைனிங் எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அங்கே இருக்க லோக்கலான மக்களுக்கும் இவங்களும் வந்து ட்ரைனிங் எடுத்திருக்காங்க, தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வெப்பனை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் கன்ஸாக இருந்தாலும், பாமாக இருந்தாலும், கையெறி குண்டாக இருந்தாலும், இந்த மாதிரியான வெப்பன்ஸை வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும், எப்படி வந்து யூஸ் பண்ணணுன்ற ட்ரைனிங் வந்து சம்மந்தமே இல்லாமல் வெளிநாட்டில் இருந்து இந்தியாவுக்கு வந்து பண்ண வேண்டிய காரணம் என்ன? அதுவும் டூரிஸ்ட் விசாவில் வந்து இது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கலாக எப்படி வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, ஏதோ ஒரு இடத்துல ஒரு விபத்து ஆகிடுச்சுன்னா அது எப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இது எவ்வளோ ஒரு கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது பாருங்களேன். சம்மந்தமே இல்லாமல் யாரோ எங்கேயோ இருந்து வந்து இங்கே இருக்க மக்களுடைய பிரச்சனையை கேட்டு இது உங்களுக்கு எப்படி, இதை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? அங்கே இருக்க மக்களை வந்து ஒரு மைண்ட் ட்ராப் பண்ணி இவங்கள வந்து அங்கே இருக்க லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு எதிர்த்து போராடுற மாதிரியான ஒரு விஷயத்தை இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மட்டும் இல்லாமல் என்ஐஏ இதை ட்ராக் பண்ணி, இதை ஸ்மெல் பண்ணி இவங்கள அரெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஒரே இடத்துல அரெஸ்ட் பண்ணாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எங்கெங்கே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, டெல்லியில் சில பேரையும், கொல்கத்தாலையும், லக்னோலையும் சில பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ஆக்ட் கீழே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, UAPA அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ்ட் ப்ரிவென்ஷன் ஆக்ட் கீழே இவங்க 7 பேருமே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் சிட்டிசன், மீதி 6 பேருமே வந்து உக்ரைனை சேர்ந்தவங்க. இந்த உக்ரைனை சேர்ந்தவங்கன்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட்லேருந்து நம்ம மீடியாஸ் எல்லாமே சொன்ன அப்புறம் உக்ரைன் கவர்மெண்ட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாமல் நீங்கள் எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும், எங்கள் நாட்டு மக்களை நீங்கள் அவங்கள விடுவிச்சாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அந்த அமெரிக்கன் சொன்ன இல்லைங்களா, அமெரிக்கன் சைட்லேருந்து யாருமே எந்த ஒரு மறுப்புமே தெரிவிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த அமெரிக்கன் சைட்லேருந்து வந்தவங்களுடைய இவங்களுக்கு வந்து ஒரு பேக் ஹிஸ்ட்ரி இருக்கும்ல. எப்பயாவது நார்மலாக ஒருத்தங்களை அரெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்க முன்னாடி ஹிஸ்ட்ரியை கண்டிப்பாக எடுத்து பார்க்குறது வழக்கமான ஒரு விஷயம் தான். அப்படி பார்க்கும்போது இந்த அமெரிக்கன் சிட்டிசன் சொன்னேன் இல்லைங்களா, இவன் எந்த அளவுக்கு மோசமானவன்னா, இவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறேன், இவன் பேர் வந்து மேத்யூ ஆரோன். இவன் வந்து நார்மலான பர்சனே கிடையாது. இவன் வந்து உக்ரைனில் நடந்துகிட்டு இருக்க, இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடந்துட்டு இருக்க வாரில் கலந்துருக்கான். ஃப்ரீடம் ஃபைட்டர்னு அவனை தன்னைத்தானே சொல்லிக்கிறான். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் லிபியாலையும் சிரியாலையும் நடந்த போர்லையும், லிபியாவில் நடந்த சிவில் வார் 2011 நடந்த சிவில் வாரில் இந்த ஆள் வந்து கலந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க மக்களை வந்து இவனுடைய வேலையே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டுக்கு போகிறது, அங்கே இருக்க மக்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து பேசி இவனுக்கு ஏதோ ஒரு ஃபண்டு மூலயமா வந்து ஃபண்ட் பண்ணி, ஏதோ ஒரு இன்ஸ்டியூஷன் மூலயமா ஃபண்ட் பண்ணி அங்கே இருக்க மக்கள் வந்து கிளர்ச்சி பண்ணி, லோக்கல் மக்களை கிளர்ச்சி பண்ணி
அங்கே இருக்க கவர்மெண்ட்டை எதிர்த்து போராட வைக்கிறது மட்டும்தான் இவனுடைய வேலை. இவன் எப்படி கூப்பிட்டுக்கிறாங்க, இவனுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் லோக்கல் மக்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா போய் கேட்டாங்கன்னா சொல்லுவாங்க இல்லைங்களா, இவன் வந்து எனக்கு வந்து ஒரு ஹீரோ மாதிரி, இவர் தான் வந்து ப்ராப்ளம்லாம் வந்து சரி பண்ணி கொடுக்குறாரு. அந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் எங்கெங்கெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கோ எல்லா இடத்துலையும் இவன் போய் அந்த கவர்மெண்ட் என்ன கவர்மெண்ட்டுக்கு தெரியாதா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இவன் வேறு நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்குள்ளே வந்து அந்த மக்களோட பேசி அந்த கவர்மெண்ட்டை எதிர்த்து போராடுற மாதிரியான வேலைகள் இவன் செஞ்சுருக்கான். லிபியாலையும் செஞ்சுருக்கான், சிரியாலையும் செஞ்சுருக்கான். ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதியை எதிர்த்து அங்கே இருக்க கிறிஸ்டியானிட்டியான மக்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க கூட சேர்ந்து இவன் வந்து அந்த ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிக்கு எதிராகவும் வந்து வேலை செஞ்சுருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் ஆர்மிலையும் இவன் பணி செஞ்சுருக்கான். அஃபிஷியலாக இல்லைனாலும் அன்அஃபிஷியலாக இவன் நிறைய ஆர்மி ஃபோர்ஸோட டேரெக்டாக இவன் வந்து ஒர்க் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் இந்த மாதிரியான இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் எப்படி இவனால் இறங்க முடியும்? ஸோ எந்த அளவுக்கு வந்து இது வந்து ஜஸ்ட் லைக் தட் இதை கடந்து போயிட முடியாது. இது ரொம்பவே பெரிய விஷயம். இது வந்து சாதாரணமாக எடுத்துக்கவே கூடாது. நிறைய மீடியாஸ் இதை பற்றி பேசவே இல்லை. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இது. ஸோ இதனால் என்ன ப்ராப்ளம் வரும்? இது வந்து ஒரு நார்மலான விஷயமா நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தானை எதிர்த்து அங்கே இருக்க ஆர்மி கவர்மெண்ட், அங்கே பாகிஸ்தானில் வந்து அந்த கவர்மெண்ட் தானே இருக்காங்க, அந்த கவர்மெண்ட் எடுத்து அங்கே இருக்க பலுசிஸ்தான்ற ஒரு நாடு என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட்டை எதிர்த்து போராடுறாங்க. அவங்க போராடுறதுக்கான ரீசன்ஸ் எல்லாமே உண்மையாக ஒரு ப்ராப்பரான ரீசனாக இருந்தாலுமே கவர்மெண்ட்டை எதிர்த்து எப்படி நம்மளால் பண்ண முடியும்? ஸோ அந்த மாதிரியான வேலைக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டிலேருந்து வருவாங்க. வந்து இவங்களுக்குன்னு ஒரு அசோசியேஷன் இருக்கும், இவங்களுக்குன்னு ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸே அவங்கவுங்க நாட்டில் வச்சுருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேருந்து ஃபண்ட் பண்ணுவாங்க. அங்கே இருக்க மக்களுக்கு, போராடுற மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஃபண்ட் பண்ணுவாங்க. ஃபண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வெப்பன்ஸ் ட்ரைனிங், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஆள் கொடுத்துருக்க மாதிரியான அந்த ட்ரோன் வெப்பன் ட்ரைனிங் கொடுத்துருக்கான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ இந்த ட்ரோன் வெப்பன் ட்ரைனிங்லாம் கொடுத்தானா எந்த அளவுக்கான அங்கே மக்கள் வந்து அவங்களுடைய மைண்ட் எந்த அளவுக்கு சிந்திக்க ஆரம்பிக்கும். ஸோ லிட்ரலாக வந்து ஒரு ப்ராக்ஸி குரூப்பை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு எல்லா வேலையுமே இந்த ஆள் செஞ்சுட்டு இருந்திருக்கான். ஸோ இப்போ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ஐஏ, நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட்டில் இருக்க என்ஐஏ, நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, இதை வந்து எப்படியோ ஸ்மெல் பண்ணி கண்டிப்பாக கண்டுபிடிச்சிட்டாங்க. ரொம்பவே நல்ல விஷயமா இருந்தாலுமே இன்னும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது. இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்றதும் தெரியாது. உக்ரைன் கவர்மெண்ட் எப்படியோ வந்து இவங்க யாருமே வந்து எந்த ஒரு ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லாமல் நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்களோ, அதுக்கேற்ற மாதிரி யூஎஸ் கவர்மெண்ட் இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல, எந்த ஒரு இதுவும் எடுக்கல. ஏன் இன்னும் இந்தியன் கவர்மெண்ட்டே அது பெருசாக எதுவும் சொல்ல. ஏன்னா இதை பற்றி பெருசாக நியூஸ் எதுவுமே வரவே கிடையாது. அப்போ ஒரு சின்ன நியூஸாக வந்துச்சு, அவ்வளோதான், அது அப்படியே மறைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் டெய்லி ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இந்த ப்ராப்ளத்தை நம்ம பெருசாக பேசுறது கிடையாது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வீடியோவில் நான் உங்கள் எல்லாருக்கும் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி வெளியாட்கள் வந்தாங்க அப்படின்னா உடனே நம்பிடக்கூடாது. மோஸ்ட்டாக நம்ம நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டாபிக் இருக்குது. வெள்ளையாக இருந்தால் அவன் வந்து ஒரு நல்ல ஆள், ஃபாரினர்ஸ்னாலே சூப்பரான ஆள் அப்படின்ற ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணப்பட்டு தான் இருக்குது, ஆல்ரெடி இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது கண்டிப்பாக எல்லாருமே அந்த மாதிரியான ஆட்கள் கிடையாது. ஸோ இது வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கிட்ட கொண்டு போய் சேருங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரியும் நடந்துக்கிட்டு இருக்குது, இந்த மாதிரியும் பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ சேஃப் அண்ட் செக்யூராக இருங்க. யாராவது சொல்கிறாங்கன்னு எதையும் நம்பி போயிடாதீங்க. இந்த மாதிரியான குரூப்ஸில் என்ன ப்ராப்ளம்னா, இவங்க கூட நம்ம ஏதாவது ஒரு காண்டாக்டில் இருந்துட்டோம், ஏதோ ஒரு வழியில் பேசிட்டோம்னா நம்மளையும் அந்த விசாரிக்க வாய்ப்பு இருக்குது. விசாரிச்சாங்கன்னா எப்படி விசாரிப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் இதான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பை.